இன்றைய தினமலர் செய்தியில் தமிழக கவர்னருக்கும் மாநில அரசுக்கும் உள்ள பிரச்சனையில் மாணவர்கள்தான் பாதிக்கப்படுகின்றனர் என விஐடி பல்கலை வேந்தர் கோ விஸ்வநாதன் அவர்கள் பேசியுள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே அடுத்தடுத்து 3 ஆம்னி பஸ்கள் மோதிய விபத்தில் 10 பேர் படுகாயம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்தி வைத்தது. மதுரையில் உடல் பருமனை குறைக்க யூடியூப் பார்த்து சுய மருத்துவம் செய்த கல்லூரி மாணவி கலையரசி உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். டாக்டர்கள் எச்சரிக்கை. மதுரை மாநகராட்சி 150 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு வழக்கில் மேலும் 2 பில் கலெக்டர்களை போலீசார் கைது செய்தனர். வணக்கம்.